அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் வல்லமையும் நமது நடைமுறையும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் மார்க்கம் ஒரு முக்கியமான அடிப்படையின் மீது நிறுவப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை சொல்லித் தருவதற்காக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாய மக்கள் அல்லாஹுவை அதற்கு முன்பே விளங்கி வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை திருத்த அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹுவை சொல்வதற்கு முன்பாகவே அல்லாஹுவை விளங்கி வைத்திருந்தார்கள். இப்படி நான் சொல்லவில்லை, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வலையின் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களை படைத்தது யார், இந்த பூமியை படைத்தது யார் என்று முகமதே அவர்களிடத்தில் நீ போய் கேட்டால் சயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். யார் சொல்வாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்களே அவங்கள்ட்ட போய் வானங்களை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அப்போதும் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். குல் மை யர்சுக்குக்கும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை இறக்கி அதன் மூலமாக உணவு வழங்குவன் யார் என்று நபியே முகமதே நீங்கள் கேட்டால் அப்பவும் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். அவர்களை யார் படைத்தது என்று கேட்டால் ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், யாவற்றையும் மிகைத்தவனும் அறிந்தவனுமாகிய அல்லாஹ் தான் எங்களை எல்லாம் படைத்தான். அப்ப வானத்தை படைச்சது அல்லாஹ், ரிஸ்க் தருவது அல்லாஹ், எங்களை படைச்சது அல்லாஹ். மம்பி எதகி மலக்கூத்து குள்ளி செய்யின், அனைத்து பொருட்களுடைய அதிகாரமும் யார் கையில் இருக்கிறது என்று கேட்டால் அதுக்கு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் தான் படைத்தவன், ரிஸ்க் தருபவன், அனைத்தையும் அறிந்திருப்பவன், மிகைத்தவன், எல்லா அதிகாரத்தையும் கையில வைத்திருக்கிறவன் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த மக்களிடத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அப்ப எதுக்கு அனுப்பப்படல? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்றதுக்கு அனுப்பப்படல. ஆல்ரெடி அவனுக்கு தெரியும் அல்லாஹ் தான் அவங்களை படைச்சான் அப்படின்னு சொல்வதற்கு நபிகள் நாயகம் அனுப்பப்படல. அவனுக்கு அது ஏற்கனவே தெரியும். அவனை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு விவகாரம் தான் அது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அவங்களுடைய தகப்பனார் இருந்தார, அவங்களுடைய பாட்டனார் இருந்தாங்களே, அவர்கள் எல்லாம் கூட அல்லாஹ்வை நம்பியதாக வரலாறுகளில் இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். எப்படி தெரிகிறோம்? நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனார் இருக்காங்களா, அத்தா பாப்பா, அவங்க பேர் என்னன்னு கேட்டா குழந்தைக்கும் தெரியும். அவங்க பேர் என்ன? அப்துல்லா. நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாருடைய பெயர் அப்துல்லா. அப்துல்லாக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துல்லா அடிமை. அப்துல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அடிமை. அப்ப அல்லாஹ்வுடைய அடிமை என்று நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாருக்கு பெயர் வைக்கிறாங்கன்னா அப்ப நபிகள் நாயகத்துக்கு முந்தைய அல்லாஹ் தெரிஞ்சதானே வச்சிருப்பாங்க. நபிகள் நாயகம் தகப்பனாருக்கு நபிகள் நாயகம் பெயர் வச்சிருப்பாங்க. உங்க பாப்பாக்கு நீங்களா பெயர் வைப்பீங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனாருக்கு அப்துல்லா அவருடைய தகப்பனார் பேர் வைக்கிறார் என்று சொன்னால் அந்த மக்கள் யாரை விளங்கி வைத்திருந்தார்கள்? அல்லாஹ்வை விளங்கி வைத்திருந்தார்கள். கோளாறு எங்க வருது தெரியுமா? அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் வரணும்? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அவன் தான் வானத்தை படைச்சது அல்லாஹ்னு சொல்லிட்டான், பூமியை படைச்சது அல்லாஹ்னு சொல்லிவிட்டான், எங்களை படைச்சது அல்லாஹ்னு சொல்றான், எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ்ங்கறான். அப்புறம் என்னத்துக்கு ரசூலுல்லாஹ் வரணும்? அவன் அல்லாஹ்வை பத்தி இப்படி எல்லாம் நம்பினாலும் ஒரு கோளாறு அவன்கிட்ட இருந்தது. என்ன கோளாறு? எல்லா ஆற்றலும் எல்லா அதிகாரமும்
அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இதுல அவன் கோளாறு பண்ணினான். அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லிக்கிருவான், அல்லாஹ் தான் ரிஸ்க் தருவான்னு சொல்லிக்கிருவான். ஆனாலும் சில விஷயங்களை அல்லாஹ் கொஞ்சம் பங்கு போட்டு கொடுத்திருந்தான். அவன் நினைச்சது அல்லாஹ் எல்லாம் படைச்சது வாஸ்தவம் தான். ஆனாலும் சில மகான்களுக்கு, சில பெரியார்களுக்கு சில ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதனால அவங்களையும் நாங்க கொஞ்சம் வணங்கிடுவோம், அல்லாஹ்வையும் வணங்கிடுவோம், அவங்களையும் வணங்குவோம். அவங்க அல்லாஹ்விடத்துல வாங்கி எங்களுக்கு தருவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்கள் அல்லாஹ்வை நம்பினாலும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அனைத்து அதிகாரமும். இத நம்பல. அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு தான் உரியது. அதுல அவர்கள் கோளாறு செய்தார்கள். என்ன செய்தார்கள்? வயஅபுதூன மின் தூனில்லாஹ். இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள கதை இல்ல, நானா ஊகமாக கையில மடியில போட்டு உங்களுக்கு சொல்லல. குர்ஆன்ல உள்ள வசனம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வயஅபுதூன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் சில தெய்வங்களை வணங்குகிறார்கள். வணங்கிவிட்டு சொல்கிறார்கள், ஹாவுலாயி சுபாவுனா இந்தல்லாஹ். இவங்களெல்லாம் யாரெல்லாம், யாரையெல்லாம் இவங்க வணங்குறாங்களோ இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசி வாங்கி தருவார்கள். நாங்க போய் இவங்க அல்லாஹ்வைத்தான் படைச்சவன் ஒத்துக்குருவோம். அதே நேரத்தில் கல்லையும் வணங்குவோம், கழுதையும் வணங்குவோம், சூரியனை வணங்குவோம், மரமட்டையை வணங்குவோம், இறந்து போனால வணங்குவோம், எதை வேண்டாலும் வணங்குவோம். ஏன் வணங்குவோம்? அவங்கள அல்லான்னு நினைச்சுக்கிட்டு நாங்க வணங்க மாட்டோம். அல்லாதான், அல்லாஹ் அல்லாதான். இவங்க அல்லாட்ட வாங்கி தருவாங்க. பாயிண்ட் வணங்குதா உங்களுக்கு? அவன் என்ன சொன்னா, இவர்களை நாங்கள் அல்லாஹ் என்று நினைத்து வணங்கவில்லை. இவர்கள் எல்லாம் நாங்கள் போய் கொஞ்சம் பூஜை செய்தால், நாங்க கொஞ்சம் வழிபாடு நடத்தினால் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்து பேசி வாங்கி தருவார்கள். இது அந்த மக்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்பா. நாங்க ஏன் இவங்களை எல்லாம் வணங்குறோம் தெரியுமா? எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பாங்க. நாங்களா நெருங்க இயலாத அல்லாஹ்விடத்தில் நாங்க இந்த பெரியார்கள் மகான்களை வணங்கணும்னு சொன்னா எங்களை அல்லாஹ்வுக்கு கிட்ட கூட்டிட்டு போயிருவாங்க, இல்லாட்டி எங்களுக்கு நெருங்க முடியாது. இதை திருத்தத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. எதை திருத்த வரல? அல்லாஹ்னு ஒருத்தனை சொல்லி கொடுக்க வரல. அல்லாஹ் தான் படைச்சவன் சொன்ன பிறகு எல்லா ஆற்றலும் எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு சொல்லாம ஏன்பா பங்கு போடுறீங்க? முழுசா அவன்கிட்ட கொடுங்க. அவனுடைய ஏதோ ஒரு அதிகாரத்தையும் யாருக்கும் அல்லாஹ் பங்கு போட்டு தரவில்லை. இதை சொல்வதுதான் நபிமார்கள் செஞ்ச வேலை. அதுக்கு தான் இந்த தலைப்பும். நமது நிலை என்ன இருக்கு? நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், எல்லா வல்லமையும் அல்லாஹ்வுக்கு தான் நம்புறோம் இல்ல. அவன் எப்படி நம்புறான் அப்படி நம்புறோம். இவன் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறான், நாகூர் ஆண்டவரேங்கறான், அப்துல் காதர் ஜீலானியேங்கறான், அஜ்மீர் ஹாஜாவேங்கறான். அது மாதிரியான இறந்து போன ஆட்களை எல்லாம் கூப்பிடுறான். ஏன்டா கூப்பிடுற? அல்லாஹ்வை கூப்பிட வேண்டியதானடா. உன்னை யாரா படைச்சது? அல்லாஹ் தான். யாரா ரிஸ்க் தருவது? அல்லாஹ் தான். அப்புறம் ஏன்டா எங்க போய் கேட்கிற? வாங்கி தருவாங்க. என்னமாவது வித்தியாசம் இருக்கு அபூஜஹலுக்கு நமக்கு? நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த அபூஜஹலுடைய கொள்கைக்கும் முஸ்லீம் சொல்லிக் கொண்டிருக்கிற நம்ம மக்களுடைய கொள்கைக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இதை தப்புன்னு சொல்லத்தானுங்க நபிகள் நாயகம் வந்தாங்க. இதை சொன்னதுக்கு தானே அடி. இன்னைக்கு அதுக்கு தான் அடி வாங்கிட்டு இருக்கிறோம். இதை சொன்னதுக்கு தான் அடி, இதை சொன்னதுக்கு தான் உத, இதை சொன்னதுக்கு தான் ஊர் நீக்கும், இதை சொன்னதுக்கு தான் சமூக பகிஷ்காரம், இதை சொன்னதுக்கு தான் கொலை. எல்லாம் நடந்தது எதனாலதான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எல்லாம். இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்களா நீங்க? உலகத்துல எல்லா எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும், ஒரு சங்கமா இருக்கட்டும், ஒரு மதமா இருக்கட்டும், ஒரு இயக்கமா இருக்கட்டும், அவங்க கொள்கைகளை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்க? பாசிட்டிவா தான் கொள்கையை சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் உங்களுடைய கொள்கை எப்படி சொல்லுவாங்க? இன்னது எங்க நாங்க செய்வோம், இன்னது செஞ்சாங்க இருக்கலாம்னு சொல்லி அவங்க எல்லாருமே பாசிட்டிவா தான கொள்கையை சொல்லுவாங்க. உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான் எப்படி கொள்கையை சொல்லுது?
நெகட்டிவாக கொள்கையை சொல்லுது. பாசிட்டிவான கொள்கை கிடையாது. அல்லாஹ் வணங்குகிற இஸ்லாத்துடைய கொள்கை கிடையாது. வேற என்ன கொள்கை? அல்லாஹ்வை தவிர எதையும் வணங்காத, எதிர்மறை. அல்லாஹ்வை வணங்கிட்டு இன்னும் ஆயிரத்தை வணங்க சொன்னா அபூஜஹில் ரெடியா இருந்தானே. அல்லாஹ் வணங்குறதுல அவனுக்கு என்ன ஆட்சேபனையா? அல்லாஹ் வணங்குது அபூஜஹில்ட்ட சொன்னா அது ஒண்ணு நான் வணங்கிட்டு தானே இருக்கிறேன். அல்லாஹ்வோட சேர்த்து இன்னொரு 50, அதான் விவகாரம். அல்லாஹ்வோட சேர்த்து இன்னொரு 100, விவகாரம் அதுதான். அல்லாஹ்வோட சேர்த்து ஒரு 365, விவகாரம் அதுதான். அல்லாஹ் வணங்க மாட்டேன்னு அவன் சொன்னா, அப்ப இஸ்லாம் எப்படி ஒரு கொள்கையை வைக்கிது என்று சொன்னால், அல்லாஹ் வணங்குன்னு சொல்லாம அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று சொல்லாம எப்படி கொள்கையை சொல்லி தருது? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கடவுள் இல்ல, அது கடவுள் இல்ல, சூரியன் கடவுள் இல்ல, சந்திரன் கடவுள் இல்ல, அது இல்லன்னு மறுக்கிறது தான் இஸ்லாம். இருக்குன்னு ஏத்துக்கிறது இஸ்லாம் அல்லங்க. இஸ்லாம்ல என்ன? செத்தவன் கடவுள் இல்ல, உசுரோட இருக்கிறவன் கடவுள் இல்ல, தாய் கடவுள் இல்லை, தந்தை கடவுள் இல்ல, புருஷன் கடவுள் இல்ல, எதுவும் கடவுள் இல்லை. உலகத்தில் உள்ள யாரும் கடவுள் இல்லை. அப்ப இல்லங்கிற கொள்கை உலகத்தில் எந்த மதத்தில் இப்படி ஒரு கொள்கை இருக்காது. எந்த சங்கத்தில் இப்படி ஒரு கொள்கை இருக்காது. எந்த இயக்கத்திலும் இப்படி கொள்கை இருக்காது. நீ இஸ்லாத்துல வர்றாந்தா இதெல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு தான் உள்ளக வரணும். எது இல்லன்னு சொல்லிட்டு வரணும்? தர்கா கடவுள் இல்ல, சாகுல மீது கடவுள் இல்ல, மொய்னாண்டவர் கடவுள் இல்ல, அஜ்மீர் காஜா கடவுள் இல்ல, அவர் கடவுள் இல்ல, இவர் கடவுள் இல்ல, இவர் கடவுள் இல்ல, அப்படி எல்லா கடவுள் இல்ல. நபிகள் நாயகம் கடவுள் இல்ல, மூசா நபி கடவுள் இல்ல, இப்ராஹிம் நபி கடவுள் இல்ல, எவரும் எதுவும் கடவுள் இல்ல அவனை தவிர. அப்ப இஸ்லாம்ல என்னன்னு விளங்குது உங்களுக்கு? அல்லாஹ்வை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் இஸ்லாம் இல்ல. அல்லாஹ்வை தவிர எதுவும் கடவுள் இல்ல, எதுவும் வணக்கத்துக்குரியது இல்ல. இந்த அல்லாஹ்வுக்கு அனைத்து ஆற்றலும் என்கிற வல்லமையை நாம இன்னைக்கு விளங்கி வச்சிருக்கிறோமா? அப்படித்தான் நம்ம நடந்தா இப்பெல்லாம் நம்ம கிட்ட முஸ்லீம்குள்ள வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா? முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து நீங்க அல்லாஹ் மட்டும் தான் வணங்கன்னு சொல்ற ஒரு நிலை எவ்வளவு பரிதாபம் நிலைப்பாங்க. அப்ப அடிப்படை தலைப்பு ஏன் கொடுத்தாங்கன்னு விளங்குதா? முஸ்லீம்களாக இருக்கிற நாம் எல்லா ஆற்றலும் எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று விளங்காம அல்லாஹ் பங்கு போட்டு கொடுத்திருக்கிறான் என்று நினைக்கிறோம். எப்படி எல்லாம் பங்கு போட்டு எவ்வளவு கீழ்த்தரமா நம்ம போயிட்டோம் நீங்க பார்க்கலாம். தமிழக முஸ்லிம்களுடைய அதிகமான பேருடைய நம்பிக்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மத பள்ளிவாசல் அஜரத் இருப்பார், மௌலவி இருப்பார், பேசிமாம் இருப்பார். அவர் என்ன செய்வாரு? உங்களுக்கு ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு பிரச்சனை, ஒரு மன அமைதியின்மை இது ஏற்பட்டு விட்டது என்று நீங்க அவர்கிட்ட போனீங்க என்று சொன்னால் உங்களுக்கு என்ன செய்வார்? அவரு நம்மகிட்ட ஒரு தாயத்தை வாங்கி போட்டுக்கிறங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் ஒரு தகர எழுதி தர்றேன், சரியா போயிடும். கடையில் இதை மாட்டி வைங்க, சரியா போயிடும். வீட்டு வாசல்ல இதை கொழுவி வைங்க, சரியா போயிடும். அல்லது கரைச்சு குடிங்க, நான் என்னதை எழுதி தர்றேன் பிளேட்ல, அதை கரைச்சு குடிங்க, சரியா போயிடும் என்று சொல்றாரா இல்லையா? இப்படி ஒண்ணு பாக்குறீங்களா இல்லையா? இது என்ன தெரியுமா? இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்குங்கிறத மறுத்துட்டான். ரெண்டு அல்லாஹ்னு சொல்லிட்டான். இணை கற்பிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இறக்குற முசீபத்தை இவர் போடுற கயிறு அது கவுண்டர் கொடுத்துருமா. இது ஒரு அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு ஒரு துன்பத்தை இறக்குறான்னு வைங்க, அது எது மாத்துதான்? நீ இறக்கிடுவியா பாத்துருவோமா? அதான் அதுக்கு அர்த்தம். அதான் ரெண்டு அல்லாஹ்ங்கிறது. அதுதான் ஷிர்க்குங்கறாங்க நபிகள் நாயகம். என்ன சொல்றாங்க? ஒருத்தன் அல்லாஹ் ஒரு துன்பத்தை நமக்கு தருவான் என்று இருக்குமையானால் அதை இந்த தாயத்தை மாற்றும், இந்த தகடு மாற்றும், இந்த தட்டு மாற்றும், இந்த கயிறு மாற்றும், இந்த நூல் மாற்றும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க என்று சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு அல்லாஹ். அப்ப இது ஒரு கடவுள். அல்லாஹ்வுக்கு போட்டியான கடவுள். போட்டியானது கூட இல்ல, அல்லாஹ்வை மிஞ்சக்கூடிய கடவுள். இது அவனை தோக்கடிக்கிறது. இது இந்த தாயத்தை மாட்டின உடனே அல்லாஹ் இறக்குற முசீபத்தை இது போய் தடுத்துரும்டா. அப்படி நீங்க நம்புனா அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா வல்லமே அல்லாஹ்வுக்கு நம்புறீங்களா?
அப்ப அல்லாஹ்வுக்கு தான் எல்லா வல்லமையும் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ள சமுதாயத்தில் இது வருமா? இப்படி ஒரு நிலைமை ஏற்படுமா? இப்படி ஒரு மத குரு மார்க்கத்தை கற்றறிந்த ஒருத்தர் இப்படி ஏமாற்ற முடியுமா? ஏன் ஏமாத்துறாரு? எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு தான் என்று உங்களுக்கே தெரியல, உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அப்ப இதுல பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த இதை சுற்றி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. முதல் விஷயம் என்ன? ஒரு நூல், ஒரு தாயத்து, இன்னென்ன துன்பங்களை உனக்கு நீக்கும் அசர்த்து சொல்றாருல. உனக்கு குர்ஆனுடைய ஆராய்ச்சி வேணாம்ப்பா, உனக்கு தெரியாட்டி விடு. ஹதீஸை பத்தி உனக்கு தெரியாதா விடு. உன் கண்ணு முன்னாடி பாருவேன். எதை பாரு? அந்த அசர்த்தையும் பாரு, நம்மளையும் பாரு. அசர்த்தையும் பாரு, நம்மளையும் பாரு. யார் நல்லா இருக்கிறோம்? யார் நல்லா இருக்கிறா? அசர்த்த நல்லா இருக்காரு இல்ல. அசர்த்து வாடகை வீட்டுல இருக்காரு, நம்ம சொந்த வீட்டுல இருப்போம் நிறைய பேர் இல்லையா? அப்ப அவருக்கு தாயத்துல ஒரு ஏதாவது பவர் இருந்தா, அவர் ஒரு பயங்கரமான தாயத்தை அவர் போட்டுக்கிட்டு அவர் இந்த ஊரை வளர்ச்சி வாங்கிட மாட்டாரா? செவன் வளர்ச்சி வாங்கிட மாட்டாரா? அவர் எதுக்கு வாடகை வீட்டுல இருக்காரு? அவர் கீழே, நம்ம மேல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் யதுல் உல்யா ஹைரும் மினல் யதி சுஃப்லா. மேலே உள்ள கை, மேலனா கொடுக்கிற கை, மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட, வாங்குற கையை விட சிறந்தது. அவர் தாயத்து வச்சிருக்காங்கிறாரு, ஆனா நம்மள்ட்ட கையேந்துறாரு. நீ தான் அவருக்கு கொடுக்கிற, அவர் உங்ககிட்ட வாங்குறாரு. 11 ரூபாய் தரியா, 101 ரூபாய் தரியா? அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டியத நீங்க மனுஷன் கேட்கக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளுறாருல. நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டும். இவருக்கு ஏதாவது ஆற்றல் இருக்குமேயானால் இவர் ஏன் நம்மை விட கீழே இருக்கிறார்? நம்மள்ட்ட சம்பளம் வாங்குற நிலையில் ஏன் இருக்கிறார்? யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? கடையில் வியாபாரம் இல்ல, வியாபாரம் என்ன செய்யணும்? அன்பா பேசு, வியாபாரம் அதிகரிக்கும். சரக்குகள் அதிகமா வாங்கி போடு, வியாபாரம் நடக்கும். அல்ல என்ன தேவைங்கிறத கவனிச்சு பார்த்து வியாபாரத்தை பண்ணி வியாபாரம் நடக்கும். அல்லது வேற இடத்த மாத்து, கடையை மாத்து, வியாபார டெக்னிக்கை மாத்தி வியாபாரம் நடக்கும். வியாபாரம் நடக்கலன்ற உடனே இவன் எங்க போறான்? பெரிய வியாபாரத்துறை கரை கண்ட பொருளாதார புலின்னு நினைச்சுட்டு அசரத்துல போய்கிட்டு, அசரத்து வியாபாரம் இல்ல. இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு வியாபாரம் தெரிஞ்சா இவர் ஓன்டே பேசியமா இருக்கிறாரு. இவருக்கு வியாபார நுணுக்கங்கள்லாம் காட்டுற பில்கேட்ஸ் அவரு. நீ வியாபாரம் பண்ண தெரியலன்னா ஒரு பில்கேட்ஸ் மாதிரி ஆள்கிட்ட போய் என்ன செய்யலாம்? வியாபாரம் இல்லைங்க என்ன செய்யலாம்னா அவனோட அனுபவத்தை சொல்லுவான், சொல்லி தருவான். இவருக்கு என்ன தெரியும்? இவனு விவரம் கட்டு போய் அசரத்து வியாபாரம் இல்ல. அப்படியா? இதை கொண்டே மாட்டு, இதை கொண்டே மாட்டு. ஒரு தகரத்துல பிரிண்ட் அவுட்ல இப்ப வந்துச்சு, வந்து கைனால எழுதினாங்க. இப்ப எல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய அடிச்சு வச்சிருக்காங்க, அச்சடிச்சு. அதுக்கு கையில கொடுத்து 100 ரூபா கொடு, இதை கொண்டே கண்ணாடி பிரேம்ல மாட்டி வை, பறக்கத்தை பிச்சுக்கிட்டு போகும். உனக்கு பிச்சுக்கிட்டு போகணும், எங்களுக்கு பிச்சுக்கிட்டு போறது இருக்கட்டும், உனக்கு பிச்சுக்கிட்டு போனுச்சு அசரத்துக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வு தரக்கூடிய அந்த துன்பத்தையோ இன்பத்தையோ தடுக்கிற அல்லது கொண்டு வருகிற ஆற்றல் அதிகாரம் இந்த தாயத்துக்கு இருக்குது, இந்த தட்டுக்கு இருக்குது, இவர் முடிகிற நூலுக்கு இருக்குது. நினைக்கிறீங்களா இல்லையா? உடம்புக்கு சரியில்லை, உடம்புக்கு சரியில்லைன்னா என்ன? நோய் தீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அப்ப நோய் தீக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கு. நீ நம்புனா அசத்துல போய்கிட்டு நூலு கேப்பியா? அவர் என்ன சொல்றாரு? நோய் தானே, இதை மாட்டு, சரியா வந்துரு. அவர் வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்க, கரெக்டா ஆஸ்பத்திரிக்கு போயிருவாரு. உங்களுக்கு தான் தாயத்தலாம். தாயத்தலாம் யாருக்கு? நீங்க நோய் அசத்துல போனா தாயத்து. அவர் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க போவாரு? தாயத்து மாட்டுவாரா? அப்போலாவுக்கு போயிருவாரு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவாரு. அவர் பொண்டாட்டி பிள்ளைக்கு எல்லாம் கரெக்டா வைத்தியம் பண்றாருல. அப்ப என்ன விவரம்னு சொன்னா, எல்லா வல்லமையும் அல்லாஹ்வுக்கு இருக்குங்கிற இந்த விஷயம் தெரியாத காரணத்தினாலதான் எதுல இருக்குன்னு சொன்னால் நம்புறோம்ங்க. ஒரு கொடி மரத்தை ஊண்டி வச்சுக்கலாம், நம்ம தான் அந்த மரத்தை ஊண்டணும், அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. ஒரு மரக்கடையில் நம்ம தான் வாங்கிட்டு வந்தோம், அல்லது எங்கேயாவது வெட்டிக்கிட்டு வந்தோம். அந்த மரத்தை கொண்டாந்து ஊட்டி வச்சுக்கிட்டு அது ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு அதுக்கு என்னமோ இருக்குங்கிறான். அதுல கொண்டு பூ போடுறான், மாலையை போடுறான், தொடுறான், கும்பிடுறான், தடவுறான், சுத்துறான், அதுல போய் கோரிக்கையை முன் வைக்கிறானே. இந்த மரத்துக்கு போய் சக்தி இருக்கு நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்ப பேசிக்கான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இதுல தப்பிக்க முடியும். என்ன பேசிக்கான விஷயம்? ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு வல்லமையாக, ஒவ்வொரு ஆற்றலாக எடுத்துக்கொண்டு இதை அல்லாஹ் யாருக்காவது எதுக்காவது கொடுத்திருக்கிறானா ஒண்ணு ஒண்ணா வருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன?
ஒரு மனிதன் ரொம்ப ஆசைப்படக்கூடியது காசு தான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன தேவை? புள்ளகள் எல்லாம் ரெண்டாவது தாங்க. ஃபர்ஸ்ட் அவன் எதை விரும்புறான்? பணம் காசு நிறைய இருக்கணும், பரக்கத்தா செல்வம் இருக்கணும். இந்த செல்வம் வேணும் என்பதற்கு தான் மனுஷன் ரொம்ப அதிக ஆசைப்படுறான். தாய் தந்தை எல்லாம் விளையாண்டு நேசிக்கிறான், செல்வத்தை நேசிக்கிறான். செல்வத்துக்காகத்தான் அண்ணன் தம்பியை கூடுறான், தம்பி அண்ணனை கூடுறான், பெத்த தாயை கூடுறான். போன வாரம் என்னடா ஒருத்தன் வந்து பெத்த பிள்ளைய நரபலி கொடுத்துருக்கான். எதுக்காக வேண்டிய? செல்வத்துக்காக வேண்டிதான். தான் பெத்த பிள்ளைய ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கிதான். தான் பெத்த பிள்ளைய தானே பலி கொடுக்கறான்னு என்ன அர்த்தம்? எல்லாம் எதுக்கு? புதையல் கிடைக்குன்னா பிள்ளைய கொடுறாங்க. இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குது, உன் பிள்ளைய அறுத்து பலிக்கிட்டேன்னு வை, உனக்கு புதையல் கிடைக்குன்னு சொல்லி பாருங்களேன், அறுத்துருவான். அப்போ ஒரு மனிதன் ரொம்ப நேசிக்கக்கூடிய எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா காசு தான். அதுக்காக என்ன வேண்டாலும் செய்வான், எவ்வளவு தரங்கட்ட காரியத்தையும் செய்வான். இந்த பொருளாதார ரிஸ்க் இருக்கிற செல்வம், இந்த செல்வத்தை தருகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? மகானுக்கு இருக்குதா? பெரியார்களுக்கு இருக்குதா? ஒரு அறிவாளி பெரிய விற்பனரா இருக்காரு, அறிவாளியா இருக்கிற காரணத்தினாவது ஒரு செல்வம் கிடைச்சிருமா? இல்ல. செல்வத்தை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் இருக்கிறானே அவன், நான் நாடியவர்களுக்கு ரிஸ்க தாராளமா தருவேன், நாடியவர்களுக்கு நான் அளவோட தருவேன். அது என் கையில உள்ள அதிகாரம். ரிஸ்க வந்து நீங்களா அதிகப்படுத்திக் கொள்ள முடியாது. இது வந்து அல்லாஹ் தனக்கு சொந்தம் கொண்டாராம். அவனுக்கு ரஸாக்னு ஒரு பேர். அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் என்ன? 99 திருநாமங்கள்ல ரஸாக், ரிஸ்க் அளிப்பவன், செல்வத்தை தரக்கூடியவன். அப்ப நீ என்னதான் கஜகரணம் போட்டாலும் சரிதான், ரிஸ்க் தர்ற அதிகாரம் யாருக்கு இருக்குது? அவங்கிட்ட தான் இருக்குது. நீங்க நடைமுறையில நீங்க பார்க்கலாம். நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தா யாருக்கு நல்ல மூளை இருக்குதோ, திறமை இருக்குதோ, ஆற்றல் இருக்குதோ, அவன் தானே பணக்காரன் இருக்குன்னு. நீங்க உலகம் பூரா எடுத்து பாருங்க, அதிகாரம் யாருக்கு இருக்குது? அவங்கிட்ட தான் இருக்குது. நீங்க நடைமுறையில நீங்க பார்க்கலாம். நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தா யாருக்கு நல்ல மூளை இருக்குதோ, திறமை இருக்குதோ, ஆற்றல் இருக்குதோ, அவன் தானே பணக்காரன் இருக்குன்னு. நீங்க உலகம் பூரா எடுத்து பாருங்க, படிச்சவன்ல 99% பேரு படிக்காதவன்ட்ட வேலை பார்ப்பான். படிக்காத முதலாளிட்டங்க படிச்சு இருக்கிறவன்ல 99% பேரு அவனுக்கு முதலாளி யாரா இருப்பான்? படிக்காதவனா இருப்பான். அவன் 72 கடையை வச்சு நிர்வகிப்பான். உன்னை அதை படிச்ச இதை படிச்சேன்பாங்க. உன் என்ன செய்வாங்க? அங்க கணக்கு எழுதிட்டு இருப்பாங்க, இல்ல கம்ப்யூட்டர்ல ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. யாரு? படிச்சவோ. அப்ப அல்லாஹ் என்ன காட்டுறான் உலகத்துல? அடே, உலகத்துல ஓன் கணக்கு பிரகாரம் பணக்காரன் ஆகுறதா இருந்தா, மனுஷன் கையில இருப்பதாக இருந்தால், எவனுக்கு மூளை இருக்குதோ அவன்லாம் பணக்காரனாகவும், எவனுக்கு மூளை இல்லையோ அவன் எல்லாம் ஏழையாக இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்து நீ மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லைன்னு வாத்தியார் சொல்லியிருப்பாரு ஒரு காலத்துல. அவன்லாம் இன்னைக்கு பெரிய எங்கேயோ நிக்கிறான். நீ ஆடு மேய்க்க கூட லாயக்கு இல்லடா, பன்னி மேய்க்க போடாம பாரு, எல்லாத்திலையும் ஃபெயில், ஒண்ணுக்குமே தேர மாட்டான். அப்படிப்பட்டவனை நீங்க பின்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கையில 72 நிறுவனம். ஒரு 10 வருஷ காலமா +2ல முதல் மார்க் எடுத்தவன் இருப்பான்ல, அவனை எல்லாம் தேடி பாருங்க. பழைய காலத்து பேப்பரை பிரட்டினீங்கன்னா வருஷம் ரிசல்ட் வரும்ல, அதெல்லாம் எடுத்து பாருங்க. மாநிலத்திலே முதலிடம் அவன்லாம் இப்ப எங்க இருக்கான்னு பாருங்க. மாநிலத்தில் முதலிடம் வாங்கினான்லங்க, அவன்லாம் எங்க இருக்குன்னு. ஒரு ஐஏஎஸ் இருப்பானு பாருங்க, இருக்க மாட்டான். ஒரு ஐபிஎஸ் அல்லது அதுக்கு மேல பெரிய லெவல்ல அந்த பரீட்சையில மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு மார்க் வாங்கினா அதோட அதை முடிஞ்சவங்களுக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, பிரகாசிப்பதற்கு உரியது அல்ல என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? உலகத்துல கண்ணு முன்னாடி காட்டுறான். அப்ப இந்த செல்வம் என்பது உங்களுக்கு தேவை என்று இருந்தால், நீங்கள் கஷ்டப்பட்டால், அல்ல கஷ்டம் இல்லாமலேயே இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள விரும்பினால், படைச்ச இறைவன்ட்ட இறைவா நீ பார்த்து கூடாதுல என்று கேட்கணுமே தவிர, நீங்க வந்து செல்வத்தை அல்ல அங்க கொடுத்துட்டான் இங்க கொடுத்துட்டான் பங்கு வச்சு கொடுத்துட்டான் நினைக்கிறீங்களே, அது தப்பு. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான்? நபிமார்களை, தன்னுடைய தூதர்களை உலகத்துக்கு முன்னுதாரணமா நம்ம முன்னாடி கொண்டாந்து காட்டுறான். உலகத்திலேயே செல்வத்தை அதிகமா ஒரு ஆள் கொடுக்கறான், யாரு கொடுக்கணும்? யார் அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் அவங்களுக்கு கொடுக்கணும், நபிமார்களுக்கு கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு அப்படி போங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? பெரிய கோடீஸ்வரர் வாழ்ந்தாங்களா?
நபிகள் நாயகத்தினுடைய வீடு எப்படி வீடு? 10க்கு 10 கூட இல்லைங்க. ஒரு மனிதன் 10க்கு 10 வீட்டில் வாழ முடியுமா? நபிகள் நாயகம் வசித்த வீட்டுடைய அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மனைவி குறுக்க படுத்திருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழுவாங்க. தொழுவதற்கு மனைவி குறுக்க படுத்திருக்கிறதுனால இடைஞ்சலா இருக்கும். அதனால நபிகள் நாயகம் சஜிதா செய்வாங்கல்ல, நெத்தி வைப்பாங்கல்ல, அப்ப விரல்னால மனைவி காலில் அப்படி குத்துவாங்க, மனைவி காலை மடக்கிக்கிடுவாங்க. ஏன்? பெரிய இடமா இருந்தா நீ ஒரு பக்கம் படுத்துக்க, நான் ஒரு பக்கமே தொழுதுருக்கலாம்ல. இருக்கிற ஊட அவ்வளவுதான். ஒரு ஆள் தொழுதால் ஒரு ஆள் படுத்து உறங்க முடியவில்லை, ஒரு ஆள் படுத்து உறங்கினால் ஒரு ஆளுக்கு தொழுவ முடியவில்லை. அது மாத்திரம் இல்ல, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்க நபிகள் நாயகம் சஜிதாவுக்கு வரும் பொழுது நானா காலை மடக்கி இருக்கலாம், நானா மடக்கல. ஏன்? விரல்னால குத்துன பிறகுதான் மடக்கணும். ஏன் தெரியுமா? உல் புயூத்து இதன் லைஸ ஃபீஹா மிஸ்பாஹ். அந்த காலத்துல எங்க வீட்டுக்கு விளக்கு இல்ல. விளக்கு இல்லைங்கிற வறுமையை விட ஒரு வறுமை இருக்கா? வீட்டுக்கு விளக்கு இல்லையா? விளக்குனா என்ன? இந்த மாதிரி 5000 வாட்ஸா? விளக்குனா என்ன? 10 பைசா செலவு இல்லாத வியாபாரம் அந்த காலத்து விளக்கு என்பது. ஒரு திரி, கொஞ்சம் விளக்கு என்ன, அல்ல ஜெய்தூனி என்ன, அதுல கொஞ்சம் ஆமணக்கு என்ன, அதை வச்சு திரிய கொளுத்தி போடுறது தானே. இதுக்கு எங்கள்ட்ட வசதி இல்லை, வெளிச்சமே இல்லை வீட்டுல. இருட்டுக்கு மகரிபுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவாங்க. அதனால ஏன் இருட்டா போயிரும். அப்ப எங்க வீட்டுல அன்னைக்கு விளக்கு இல்லைங்கிறாங்க ஆயிஷா நாயகி. வீட்டுடைய அளவு விளங்குதா? ஒரு விளக்கு இல்லைங்கிற உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வீட்டுல எரிக்கிறதுக்கு விளக்கு இல்ல. சாப்பிட என்ன இருந்துச்சு? எதுக்கு எல்லாம் சொல்றோம்? செல்வத்தை அல்லாஹ் தருவது அவங்க உங்க கையில கொடுத்திருந்தா, அவங்க உங்களை உண்டாக்கி கொள்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருந்திருப்பாங்களா? அவங்களுக்கு தேடினாங்களே, அவங்களுக்கு கிடைக்காதுன்னு ஆசைப்பட்டாங்களே, அல்லாஹ் கொடுக்கல, அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லடையில் சலிக்கப்பட்ட மாவு இருக்குதே அதுல சாப்பிட்டது கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் இப்ப ரைஸ் மில்லாம் கிடையாது, இப்ப இருக்கிற மில் எல்லாம் கிடையாது. திருகை தான். திருகையில கோதுமை போட்டு 2 திருக்குவாங்க. அது குறுநெல் மாதிரி உடையுமே தவிர பட்டு மாதிரி அரையாது. அந்த குறுநெல்லை எடுத்து வைத்துக் கொண்டு, இந்த கோதுமை எடுத்து வைத்துக் கொண்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டுருவாங்க. சல்லடை கிடையாது. அப்ப சல்லடை இல்லாம எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்கும் பொழுது இப்படி ஆயிஷா நாயகி விளக்கம் தர்றாங்க. இப்ப நபிகள் நாயகத்துடைய வறுமை என்னன்னு பாத்தீங்களா? வீட்டுக்கு வருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் இந்தக்கும் ஷைஉன், வீட்டுல ஏதாவது இருக்குதா? நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற மக்கள்ல உங்க வீட்டுல போய் நுழைஞ்சு வீட்டுல ஏதாவது இருக்குதான்னு கேட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்ற ஒரு வீடு காட்டு வைப்போம். எந்த வீட்லயாவது இப்ப போய் ஏதாவது இருக்குதான்னு கேட்டா, அட கொஞ்சம் பொட்டுக்கடல இருக்காது, தேங்காய் இருக்காது, 2 பேரிச்சம்பழம் கிடக்காது, வீட்டுல என்ன மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் அரிசி கிடக்காது, ஒண்ணுமே இல்லாத ஒரு வீடு இருக்குமா? நபிகள் நாயகத்தினுடைய வறுமை எப்படிப்பட்ட வறுமை என்றால், அவங்க வீட்டுக்கு போவாங்க, சுபுகு தொழுத உடனே போய் ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, அப்ப நான் நோன்பா இருந்துக்கிறேன். சுபுகு தொழுதுட்டு ஒண்ணு சாப்பிடாம இருந்தால் விடிஞ்ச பிறகு கூட நோம்புன்னு முடிவு செய்யலாம். சுன்னத்தான நபிலான நோம்புக்கு, ஃபர்லுக்கு அப்படி செய்ய முடியாது, ரமலானுக்கு அப்படி செய்ய முடியாது. நான் வீட்டுக்கு போறோம், சுபுகு தொழுதுட்டு ஒண்ணுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, வீட்டுக்கு போறோம், ஒண்ணு இல்லைன்ட்டாங்க, நான் நோம்பு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகு தொழுது வீட்டுல போய் பார்த்து ஒண்ணு இல்லைன்னு பதில் வந்த உடனே, அப்ப இதுக்கு வேஸ்டா பட்டினியா கிடக்கணும், நோம்பா இருந்துட்டு போயிருவோமே, ஒண்ணு இல்லைன்னு மத்தியானத்துக்கு கிடைச்சிட்டு போது ராத்திரி சாப்பிட்டுக்கிறோம், இன்னைக்கு நான் நோம்பு. இந்த மாதிரி ஒரு வறுமையை உலகத்துக்கு யாரா ஒரு ஆள் கைத்து பார்ப்போம். இப்படித்தான் என் வாழ்க்கை, ஒருத்தம் கிடையாது. நம்ம எல்லாம் என்னமோ வறுமை வறுமை நினைச்சுக்கிட்டு ஈமான பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஈமான இதுக்கெல்லாம் பறி கொடுக்கிறதா இருந்தா நபிகள் நாயகத்துடைய வறுமைக்கு எத்தனை ஈமான பறி கொடுக்கிறது? இந்த மாதிரி வறுமையில அல்லாஹ் உங்களை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், ஒரு மாசத்தை அப்படி சொல்றாங்க, அடுத்த பிறையை பார்ப்போம், 3 பிறைகள் ஓடிவிடும், வீட்டில் நெருப்பு மூட்டிருக்க மாட்டோம். வீட்டில் அடுப்பு மூட்டாமலே, வீட்டில் அடுப்பு மூட்டாமையே ஒரு மாசம் போகும், இன்னொரு மாசமும் போகும், இன்னொரு மாசமும் போய்விடும். அப்ப அடுத்து உள்ள அந்த சஹாபிகளுக்கு பிந்தி உள்ள சமுதாயத்தை சேர்ந்தவர் கேட்கிறாரு,
ஆயிஷா நாய்கிட்ட 3 மாசம் அடுப்பே மூட்டாட்டி என்னத்தை தான் திம்பீங்க? அடுப்பு மூட்டலங்கிறீங்க, எப்படி வாழ்வீங்க? எதை சாப்பிடுவீங்க? ஆயிஷா நாய் சொல்றாங்க, அல் அஸ்வதான், தண்ணியும் பேரிச்சம்பழமும் தான், வேற என்ன? 3 மாசத்துக்கு இங்க 90 நாளைக்கு தண்ணி பேரிச்சம்பழம். நமக்கு ஆணை இல்லாட்டி குழம்பு இல்லாட்டி இறங்குமா கேக்குறேன்? நம்ம நாக்கு இறங்குமா? நம்ம ரொட்டியை கூட உங்களுக்கு திங்க இயலுமா? வெறும் சோத்துல தண்ணி ஊத்தி குடிக்க முடியுமா? சோறு இல்ல, ரொட்டி இல்ல, மாவு இல்ல, களி இல்ல, கூழு இல்ல, பேரிச்சம்பழமும் தண்ணி, இது ஒரு உணவா? இதை வச்சுட்டு வாழ ஏழுமா எவனுக்காச்சு? வாழ்ந்தாங்க. அப்ப என்ன விளங்குது? நபியுடைய வாழ்க்கை எப்படி பார்த்தோம்னு சொன்னால், வறுமை என்றால் அதுக்கு நிகரான வறுமை இல்லை. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த சமுதாயமே. அது கூட கடை விட்டுருவாங்க. என்ன விடுவாங்க? அது ரசூலுல்லாஹ் அவங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வறுமை. இன்னும் தேர்ந்தெடுத்துட்டு வறுமை கேட்டாங்களா? அல்லாட்ட வந்து அல்லா பிச்சைக்காரங்க கேட்டாங்களா? இன்னும் தேர்ந்தெடுத்துட்டு வறுமை. ஒரு நாள் நண்பகல் நேரம் வெளியே வந்து அபூபக்கர் வெயில் நேரத்தில் வெளியே வர்றார். உமர் நண்பகல்ல வெளியே நிக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க பகல் நேரத்தில், உச்சி நேரம். கேட்கிறாங்க அபூபக்கர் உமர்ட்ட, எதுக்கு இந்நேரத்தில் வெயில வந்து நிக்கிறீங்க? பசி, வீட்டுல ஒண்ணும் இல்ல, அதுக்கு தான் வர்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்களோ அதுக்குத்தான் நானும் வந்திருக்கிறேன். பசி, ஒண்ணுமே இல்ல, ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்காதா என்பதற்குத்தான் நானே வெளியே வந்திருக்கேங்கிறாங்க. அப்ப சமுதாய நபிகள் நாயகம் வந்து வறுமையை தேர்ந்தெடுத்தாங்களாம். அட சோறு கிடைக்குமான்னு வெளியில போயிருக்கிறாங்க, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு அழைஞ்சிருக்கிறாங்க, ஆசைப்பட்டாங்க. அதாவது வாழணும், அல்லாஹ் தந்தா வாழத்தான் விரும்புவாங்க. சுலைமான் நபி வாழலையா? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தா, நல்ல வசதியா கொடுத்தா, அனுபவிச்சாரு. அனுபவிச்சு தப்பு கிடையாது. அல்லாஹ் எதை காட்டினா? நம்மளை ஈமானை காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த நபி அப்படி ஆக்குறான். எதுக்கு தெரிஞ்சுக்கிறீங்கடா? அவங்க நபி மனுஷன் கையில் எந்த சக்தியும் இல்லப்பா, என்னுடைய ஹபீபுக்கு அதை கொடுக்கலப்பா. நீ போய் கண்ட வண்டி கேட்டுப்படாத, சாவுல மீது கேட்டுப்படாத, மொய்தீன் அப்துல் காதர் கேட்டுப்படாத, கபூர்ல போய் நின்று செல்வத்தை கேட்காத. இவருக்கே நான் கொடுக்கல, வேற யாரும் கொடுப்பேன்? அவர் கஷ்டப்பட வச்சு நமக்கு அல்லாஹ் பாடம் கத்து தர்றான், தெளிவை தருகிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப செல்வத்தை வழங்குகிற அதிகாரம் யாருக்கு இல்ல? நபிகள் நாயகத்துக்கே கிடையாது. அவங்களுடைய வறுமையை அவர்கள் போக்கிக் கொள்ள முடியாது. எந்த அளவுக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, அனஸ் யாரு? நபிகள் நாயகத்தினுடைய ஒரு ஊழியர், சம்பளம் இல்லாத ஊழியர். 10 வருஷம் நபிகள் நாயகத்துக்கு பணிவிடை செஞ்சவர். எதா இருந்தாலும் அனசு தான், எடுத்துட்டு வா, இதை கொடுத்துட்டு வா, எல்லாரும் அனசு தான். அப்படி நபிகள் நாயகத்துடைய ஊழியரா இருந்த அனசு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் ஏதாவது இருக்குமா? நபிகள் நாயகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. யாரு? ஊழியர் முதலாளிக்கு சோறு கொடுக்கிற நிலைமை உலகத்துல கேட்டீங்களா? உலகத்துல நம்மகிட்ட வேலை பார்க்கிறாள், நம்ம மேல பரிதாபப்பட்டு நமக்கு சோறு போட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வரலாற்றுல? இந்த அனசு ஊழியர் போய் பாப்பாட்ட சொல்றாரு, உம்மாட்ட சொல்றாரு, நான் பார்த்த நபிகள் நாயகத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குது, வயிறெல்லாம் ஒட்டி போய் இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஏதாவது நீங்க சாப்பாடு கொடுக்கணும், என்னமாவது செய்யுங்கன்னு சொல்லி தயார்படுத்த சொல்லி நபிகள் நாயகத்தை அவங்க முகத்தில் அந்த பசிக்கலையை நான் உணர்றேன், தாங்க இல்ல. அப்ப ஊழியர் முதலாளி அழைத்து கொண்டு போய் சோறு கொடுக்கிற அளவுக்கு இருந்தார்களே, இதுக்கு நிகரான வறுமையா? நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? நூற்றுக்கணக்கான பேருக்கு வீடு கிடையாது, பள்ளிவாசல் தான் வீடு. பள்ளிவாசல்னா மொசைக்கு போட்ட பள்ளிவாசலா? மேல வந்து அப்படி செட்டிங் போட்ட பள்ளிவாசலா? என்ன பள்ளிவாசல்? மண் தரை, மேல பேரிச்சம் ஓலைகளால் மேயப்பட்ட கூரை, அதுவும் தட்டு பந்தல். மழை பெஞ்சா தண்ணி ஒழுவும், சஜிதா செய்யும் போது மூஞ்செல்லாம் சேரா போயிரும். அப்ப தட்டுப்பந்தல் வேயப்பட்ட வெறும் தரைதான் யாருக்கு வீடு? நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுடைய தங்குமிடம். அஸ்ஹாபு சுஃபான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திண்ணை தோழர்கள். அந்த திண்ணை தோழர்கள் என்ன? பள்ளிவாசலுக்கு வெளியில உள்ள அந்த மண்ணுல மேல தட்டுப்பந்தல போட்டு 10 வருஷ காலம் அங்கே வாழ்றாங்க. ஒரு ரூம் இல்ல, ஒரு பிரைவசி இல்ல, தனியா ஒதுங்க இயலாது.
சும்மா படுத்து கிடக்க வேண்டியது அவ்வளவுதான், வெறும் தரலாம் வீடு. இங்க ரோட்ல படுத்து கிடக்கக்கூடிய மக்களுக்காவது பாய் தலையண அப்படி அடுத்தவங்க இடத்த ஆக்கிரமிச்சு ஒரு மாதிரியே செட்டில் ஆயிடுறாங்க. பள்ளிக்குள்ள அப்படி செய்ய ஏழுமா? எங்கன கிடக்குதோ மண்ணால போய் படுத்துக்கிடுவாங்க. 10 வருஷ காலம் யாரு? நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்கள் போய் கபர்ல முறையிட்டாங்களா? இவ்வளவு வறுமை நேரத்தில் போய் இப்ராஹிம் நபியே முறையிட்டாங்களா? இஸ்மாயில் நபியை கூப்பிட்டாங்களா? ஏன் நபிகள் நாயகத்தை போய் முறையிட்டாங்களா? யார்கிட்ட முறையிட்டாங்க? அல்லாஹ்விடத்துல முறையிட்டாங்க. அவங்களுடைய ஆடை இதெல்லாம் திங்கிறது உங்குறத சொல்றீங்க. ஒரு மனிதன் வந்து திங்க உங்க இல்லாட்டா கூட டிரெஸ்ல அப்படி நீளா இருப்பான், பார்த்தாலே அப்படி நினைக்கிறான் ஒரு மனுஷன். நம்ம ஆடை எப்படி இருக்குன்னு நம்முடைய வறுமையை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது, சமூகத்தில் நம்ம கண்ணியம் பெற்று தரக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு விரும்புறோமா இல்லையா? அந்த ஆடை என்ன ஆடை? சஹாபாக்களுடைய ஆடை என்ன? என்ன ஆடை என்றால் நல்லா கவனிங்க. அப்படி ரத்த கண்ணீர் வடியும். நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன பண்றீங்க? உடனே வா நான் ஊருக்கு ஏர்வாடிக்கு போயிட்டு வருவோம், வா இந்த அசத்துல போய் தாயத்தை போடுவோம், வா தகடு எழுதி மாட்டிக்கிறோம் வான்னு போறீங்களே. செத்து போன ஆட்ட உயிரோடு உள்ளோட்ட மகான்கிறான் செய்குங்கிறான் முறியீடு கொடுக்கறேங்கிறான், இவன் எல்லாம் போய் கொண்டு வறுமைக்காக ஓடுறீங்களே. இதை கேளுங்க, வறுமைய என்ன வறுமை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளி வாசலில் ஆண்களும் தொழ வருவார்கள், பெண்களும் தொழ வருவார்கள். ஆண்கள் முன் வரிசையில் தொழுவார்கள், பெண்கள் பெண் வரிசையில் தொழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மக்களுக்கு சொல்லுவாங்க, மக்களே பெண்களே நீங்கள் சஜிதா செய்யும் பொழுது பெண்கள் தலையை உசத்துறீங்களா? சஜிதாவில இருந்து லேட்டா உசத்துங்க. யாருக்கு சொல்லுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆண்களும் பெண்களும் சஜிதா செய்யறோம்ல, முன்னாடி ஆண்கள் சஜிதா செய்யறாங்க, பின்னாடி பெண்கள் சஜிதா நெத்திய நிலத்தில் வைத்து, முஸ்லிம் அல்லாஹ் சகோதரர்கள் இருப்பாங்க, அதுக்காக சொல்றேன், நெத்திய நிலத்தில் வைத்து சஜிதா செய்யறோம் இல்லையா? அப்படி செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், ஆண்கள் தலையை உயர்த்தி உட்கார்ந்து விட்டார்கள் என்று தெரிகிற வரைக்கும் பெண்களாகிய நீங்கள் உங்கள் தலையை உயர்த்தாதீர்கள். ஏன் இப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஆண்கள் அணிந்திருக்கிற அந்த ஆடை இந்த தொடை அளவுக்கு தான் இருக்கும். ஆம்பளைங்க எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் நீங்க தலையை தூக்கணும்னு சொன்னா, இதுக்கு நிகரான ஒரு வறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? போட்டுக்கிறதுக்கு டிரெஸ் இல்லைங்க, அணிகிறதுக்கு ஆடை இல்ல. அப்ப அந்த அளவுக்கு வறுமை. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரே ஒரு ஆடையை, ஒரே அரண ஒரு போர்வை, அந்த போர்வை அப்படி போத்திக் கொண்டு ஒரு ஆடையில் நாங்கள் தொழலாமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவலி குல்லிக்கும் சௌபானி. என்ன எல்லாரும் 2 ஆடையை வச்சுக்கிறீங்க, எல்லாம் ஒண்ணான வச்சுக்கிறீங்க, என்னமோ 2 வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கேள்வி கேட்கிற. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவலி குல்லிக்கும் சௌபானி, எல்லாருக்கும் 2 ஆடையை வைத்திருக்கிறீர்கள். அப்ப ஆடை என்ன? ஒரு போர்வைதான் அவர்களுடைய ஆடை. எந்த அளவுக்கு என்றால், அந்த கந்தக்கு போர், அகழ் வெட்டுறாங்க, சஹாபாக்களும் வெட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலும் சேர்ந்து வெட்டுறாங்க. மேனி எல்லாம் மண்ணு, வயிறுலாம் மண்ணு, அதோட வெட்டுகிறார்கள். அந்த காலத்தில் அந்த அரபு நாட்டில் லைட்டா ஒரு கல்லு ஒண்ணு இருக்கு, வெயிட்லெஸ்ஸான கல்லு, பூனை கல்லுமாங்க. வயிறு ஒட்டி போச்சுன்னா அந்த கல்லை கட்டிக்கிடுவாங்க, நிமிர்ந்து நிக்கிறதுக்காக வேண்டி, சாப்பாடுக்கு வழி இல்லாதனால. அந்த மாதிரி கட்டி சஹாபாக்கள் முறை அல்லாஹ்வுடைய தூதர் அகல் வெட்ட முடியல, கஷ்டப்படுறமே. அப்படியா? இந்த பாரு, அங்க எப்படி இருக்கு, ஏன் வயிற்ற பாருப்பா, உனக்கு சாப்பிட ஒண்ணும் இல்ல என்று சொல்ற, இந்த பாரு, நீ மாதிரி தான் நானும் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு என்னண்டு? ரிஸ்க் யார் கையில? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலும் வறுமை உள்ளவர்கள்லாம் வாருங்கள் உங்களை பணக்காரனாக்குறேன்னு சொல்லலையே, சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கலையே, தேவைப்பட்டவர்கள் யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தருவான், நல்லவர்களுக்கு கூட செல்வத்தை கொடுக்காம இருப்பான். ஃபிரௌனுக்கு கொடுப்பான், நம்ரூதுக்கு கொடுப்பான், காரூனுக்கு கொடுப்பான், எதிரிகளுக்கு கொடுப்பான், நல்லவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுவான். அல்ல நல்லவர்களுக்கு கொடுப்பான், நல்லவர்களை சில பேர் கொடுப்பான், சுலைமான் நபி கொடுப்பான், நபிகள் நாயகத்துக்கு இல்லைன்னு சொல்லிடுவான். அப்ப இதுல என்ன விளங்குது? ரிஸ்க் என்ற அந்த வல்லமை, ஆற்றல், சக்தி, பவர் அல்லாஹ்வுக்கு. இதை நீ நம்பித்தேன்னு சொன்னா எந்த வறுமை எந்த கஷ்டம் வந்தாலும் நீ போய் தர்காவுல போய் கேட்பியா?
ஷேகிட்ட போவியா, அசத்திட்ட போவியா, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு போயிடுவார். இது சாதாரண ஒரு விஷயம். அடுத்து என்ன, ஒரு மனிதன் அடுத்தபடியா எதை விரும்புறான், செல்வம் வந்தா நீங்க விளங்கிக்கிறனே, இந்த நமக்கு வர்ற எந்த வறுமையும் நபிகள் நாயகம் பட்ட வறுமையோடு ஒப்பிட்டால் வறுமையே இல்லை. இப்ப நம்ம இருக்கிறோமே, நம்மள மாதிரி ஆட்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்திருந்தா நம்ம எல்லாம் பணக்காரர்கள் பட்டியலில் இருந்திருப்போம். எல்லாம் கம்பேரிட்டிவ் தானே. இந்த வறுமை செல்வம்லாம் என்னது, ஒப்பிட்டு பேசுறதுதான். நம்மளெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தா எப்படி இருந்திருப்போம்? எத்தனை சட்டை இருக்கு, 5 சட்டையை விட கம்மியா வச்சுக்கிறாள் கைதுக்கும் வைப்போம். என்கிட்ட 5 சட்டை இல்லைங்கிறாள் கைதுக்கும் ஒரு ஆள் வைப்போம். 5 சட்டை இல்லைங்கிற ஒரு ஆள் தைரியமா இல்ல. ஏன், எல்லாம் 5, 10, 15 டசன் கணக்கில் வச்சிருக்கிறோம். அப்ப இப்ப நமக்கு பணக்காரால் தானே. ஒரு துண்டை போத்திட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் ஒரு 5 சட்டை வச்சுக்கிற பணக்காரன் இல்லையா, நம்ம தான் பணக்காரன். அப்ப நீங்க என்ன நினைக்கணும், எவ்வளவுதான் வறுமை வந்தாலும் மறுமை நம்ம வெற்றிக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். மறுமையில் வெற்றி பெறுவதற்காக இந்த இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த பொறுமையோட சகித்துக் கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ் தந்தா வாங்கிடுவோம், தரலையா அவன் நாடும் போது தரட்டாலும் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு போவதுதான் ஈமான். இப்ப இந்த வல்லமை அல்லாஹ்வுக்குன்னு விளங்கிக்கணும். அடுத்து என்ன, ஒரு மனிதன் அடுத்து விரும்புறது புள்ள குட்டியை விரும்புவான். அதான விரும்புவான். அடுத்தபடியா எதை விரும்புறான் ஒரு மனுஷன், காசுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புள்ள இருக்கணும், 4 ஆம்பளை புள்ள இருக்கணும், 2 பொம்பளை புள்ள இருக்கணும் ஆசைப்படுறானா இல்லையா? எல்லா மனுஷியுமே தங்களுக்கு வாரிசுகள் வேணும், பேர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை இருக்கணும். கல்யாணம் பண்ணி 6 மாசம் 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா அங்கங்க கொடைய ஆரம்பிச்சிருவான். அக்கம் பக்கத்தில் உள்ள குறிப்பா பொம்பளைகள்கிட்ட புழுப்பூச்சி ஒண்ணு இல்லையோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. 1 வருஷம் ஆச்சுலமா, 2 வருஷம் ஆச்சுல, என்ன ஆச்சு, சும்மா தான் இருக்கிறீங்களோ, இப்படியே போட்டு நச்சரிச்சு அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு பெரிய மனச்சங்கடத்தை ஏற்படுத்திடுறாங்க. ஏன், அது ஒரு பெரிய பாக்கியம் என்று நம்ம நினைக்கிறோம். அந்த குழந்தை கூட எப்ப கிடைக்கணும், இப்ப எனக்கு 95 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்து 95 வயசுல எனக்கு குழந்தைய கொடுத்தா என்னத்துக்கு, அந்த குழந்தைய முதல்ல எனக்கு வளர்க்க முடியுமா? நானே 95 வயசு, ஏன் சோத்துக்கே நான் கஷ்டப்படுவேன். நான் எப்படி அதுக்கு சோத்தை போடுவேன், அதுக்கு எப்படி படிப்பு கொடுப்பேன், அதை கொண்டு எப்படி நான் முன்னேற்றத்துக்கு பாடுபடுவேன், ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அது போக நம்ம ஒரு குழந்தை எந்த வயசுல வரணும்னு நினைப்போம், ஒரு 30-35 வயசுல ஒரு பிள்ளையை பார்த்தோம்னா, நம்ம அது சோத்தை போட்டு வளர்த்தோம்னா, நம்ம ஒரு 55-85 வயசு ஆகும் பொழுது அவன் நமக்கு சோறு போடுவான். அதுதானே பிள்ளை ஆசைப்படுறீங்க. பிள்ளை ஆசைப்படுறது என்ன, நம்ம ஒரு அன்பு செலுத்துறதுக்கு ஒண்ணு வேணும்னு சும்மா கணக்கு சொல்லிக்கிட்டா கூட உள்ளுக்குள்ள உள்ள மேட்ரு என்ன, நம்ம எல்லாருமே நம்மளுக்கு கிழவனா போயிருவோம், கிளவியா போயிருவோம், நமக்கு சம்பாதிக்க இயலாது, நம்மளுக்கு சோறு போடுறதுக்கு தூக்கி நிப்பாட்டுறதுக்கு நம்ம படுக்கையில மலை ஜலத்தை கழிப்போம். அதையெல்லாம் அந்த புள்ள இருந்தா என்ன செய்யும், தாங்கிக்கிறேன். நம்ம வளர்த்த மாதிரி நம்ம புள்ள வளர்க்கும், அரவணைக்கு, மூத்த பணத்தை கொண்டு அடக்கம் பண்ணு, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே பிள்ளைய விரும்புறீங்க. இதுக்குதான் பிள்ளைய விரும்புறீங்க. அப்ப இந்த மாதிரி பிள்ளைய ஆசைப்படும் 95 வயசு பிள்ளைய பார்த்துட்டு நான் மண்டையை போட்டேன்னு சொன்னா இந்த 6 மாச குழந்தைய வச்சு கூட அடக்கம் பண்ணுமா? எதுக்கு அந்த குழந்தை? அப்ப எல்லாருமே ஒரு குழந்தையை ஆசைப்படுகிறோம், அது காலாகாலத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். கிடைக்கலன்னா என்ன பண்றோம்? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பார்ப்பான். இல்லன்னா அந்த செய்யறான், மருத்துவங்கிற அடிப்படையில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இந்த ரூம் போட்டு தங்குற டாக்டர் இருக்கானுல்ல, சேலம் விஜயம், கும்பகோணம் விஜயம், திருச்சி விஜயம், ஆண்மை கோளாறா, பிள்ளை பிரச்சனையா பாருங்கன்னு சொல்லுவான். என்னத்தையே லேவியத்தை அரைச்சு தருவானா, ஒருத்தன் விடாமல் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வணங்குதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அது கொஞ்ச நாளைக்கு ஓடும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தன் ஐடியா சொல்லுவான், நீங்க நாகூருக்கு போங்களேன், சரியா வந்துடும். நான் அப்படித்தான் அஜ்மீருக்கு போயிட்டு வந்தேன்னா நல்ல பிள்ளைய தந்துட்டான். இப்படி எவனாவது காதல ஓதுவானா, கடைசியில் என்ன வருது? மீடியா வேல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள், சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், சத்தியம் குர்ஆன் ஹதீஸ், அசத்தியம் கிருஷ்ணாம்பேட்டை, நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் வழியில் துளசேந்திரபுரம், இதுதான் இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையே பாடி, இஸ்லாத்தில் நுழைந்த வரதட்சணையும் அதனால் ஏற்பட்ட விபரீதமும் பெரியப்பட்டினம், தூதர் காட்டிய வழி மதுரை, ஏகத்துவமும் தூதுத்துவமும் மும்பை, அழிவை நோக்கி மும்பை, முஸ்லிம்கள் மத்தியில் நுழைந்த தீமைகள் மும்பை, இஸ்லாம் கூறும் சமுதாய பணிகள் வந்தவாசி, ஈமானில் உறுதி வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள்,
முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீட்டின் நிலை மூர்த்தரு, மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வாழ்வே இம்மையின் லட்சியம் லால்பேட்டை, TNTJ-யின் அரும்பணிகள் கோபிச்செட்டிப்பாளையம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மதுரை 2006 மற்றும் முத்துப்பேட்டை, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் யாசர்பாடி, TJ-யின் கேள்வி நேரம் சிதம்பரம் மற்றும் பெங்களூர். சகோதரர் அல்தாஃப் ஆற்றிய உரைகள் இஸ்லாமும் நகைச்சுவையும், இஸ்லாம் கூறும் நிர்வாகம் துபாய், முஸ்லிம்கள் முன்னேறாதது ஏன் கடலூர், இஸ்லாத்தின் பார்வையில் தலாக் பாபநாசம், இஸ்லாம் கூறும் அறிவியல் உண்மைகள் அம்பத்தூர் மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பநாயக்கன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ரூம் போட்டு தங்குற டாக்டர் காணும்ல, சேலம் விஜயம், கும்பகோண விஜயம், திருச்சி விஜயம், ஆண்மை கோளாறா, பிள்ளை பிரச்சனையா பாருங்கன்னு சொல்லுவான். என்னத்தையே லேவியத்தை அடைச்சு தருவானா ஒருத்தன் விடாம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வணங்குதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அது கொஞ்ச நாளைக்கு ஓடும். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒருத்தன் ஐடியா சொல்லுவான், நீங்க நாகூருக்கு போங்களேன் சரியா வந்துடும். நான் அப்படித்தான் அஜ்மீருக்கு போயிட்டு வந்தேன்னா நல்லா பிள்ளைய தந்துட்டான். இப்படி எவனாவது காதல ஓதுவானா கடைசியில் என்ன வருது, புள்ள வேணுங்கிறதுக்காக வேண்டி அஜ்மீர், நாகூர், அங்க ஏறுவாடி இருவாடி இப்படி எங்கிட்டாவது போயிட வேண்டியது புள்ள வேணுங்கிறதுக்காக வேண்டி. அப்ப நம்ம குழந்தை தானே விரும்புறோம். சரி, அல்லாஹ் இந்த அதிகாரத்தை இந்த வல்லமை இந்த ஆற்றலை யாருக்காச்சும் கொடுத்திருந்தானா? இதை சரி புள்ள கொடுக்குறேன், சோறு கொடுக்கறது என் கையில வச்சுக்கிறேன், புள்ள கொடுக்கறத நான் பங்கு வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எங்க சொல்லி இருக்கிறானா? அதுவும் அவன் கையிலங்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை நான் தான் தருவேன். வ யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையை நான் தான் தருவேன். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானம் வ இனாஸா, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையுமா கலந்து நான் தான் தருவேன். வ யஜாலு மன் யஷாஉ அகீமா, பிள்ளை இல்லாதவங்கள நான் தான் ஆக்குவேன். 4 வேளை நான் தான் செய்யறேன். ஆம்பளை பிள்ளையா வேணுமா நான் தான் தருவேன், பொம்பளை பிள்ளையா உனக்கு இருக்குதா நான் தான் தந்தேன், இதுல 2 அதுல 2 இருக்குதா நான் தான் தந்தேன், இன்னும் தரவே இல்லையா அதுவும் நம்ம வேலை தான். அல்லாஹ் சொல்றான், நானும் நம்ம வேலைங்கிறான். ஆம்பளை பிள்ளை தந்தாலும் நான் தான், பொம்பளை பிள்ளை தந்தாலும் நான் தான், 2ஐயும் கலந்து தந்தாலும் நான் தான், தராம இருந்தாலும் நான் தான்டா போடான்றான். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் எதுக்கு சொந்தம் கொண்டாடுறான்? இந்த குழந்தை தருகிற அதிகாரம் நம்ம கையில, எவனுக்கு நான் கொடுக்கல. இதுக்கு எங்க பார்க்கலாம்? அப்படி நபிமார்கள் வரலாறு அப்படி புரட்டி பாருங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமான விருப்பமான இறை தூதர்கள் வாழ்ந்தாங்களே, அவங்கள எந்த நிலையில் அல்லாஹ் வச்சிருந்தான்? நீங்க போய்கிட்டு ஒரு அசரத்துல போய் பிள்ளைய கேட்கறீங்க, செத்து போன ஆள்கிட்ட போய் பிள்ளைய கேட்கறீங்க, அப்துல் காதர் ஜிலானி பிள்ளைய போய் கேட்கறீங்க. ஆனால் இவர்களை எல்லாம் விட கோடி மடங்கு, கோடானு கோடி மடங்கு சிறந்து விளங்கிய இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுத்தான. எப்ப கொடுத்தான்? இப்ராஹிம் நபி அவர் 25 வயசுல பிள்ளை எதிர்பார்த்தாரு, கொடுக்கல. 50 வயசுல எதிர்பார்த்தாரு, கொடுக்கல. அவர் நடுத்தர வயசுல எதிர்பார்த்தாரு, கொடுக்கல. அவருக்கு 2 பிள்ளைய கொடுத்தான் இப்ராஹிம் நபிக்கு. ஒன்னு இஸ்மாயில், இன்னொன்னு இஸ்ஹாக். இந்த 2 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான. எப்ப கொடுத்தான்? குர்ஆன்ல இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். தள்ளாத வயதிலே இப்ராஹிம் நபி சொல்றாங்க, எனது தள்ளாத வயதிலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்தானே அவனுக்கே புகழனைத்தும். அப்ப இப்ராஹிம் நபி திருமணமாகி இளமையில பிள்ளைய ஆசைப்படுறாரு, இல்லன்ட்டான். திருப்பி திருப்பி கேட்கிறாரு, முடியல. அவருக்கே அந்த சக்தி இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? உண்டாக்கி இருக்கணும்ல. அவருக்கே அந்த சக்தி இருந்தா இப்ராஹிம் நபி என்ன பண்ணிருக்கணும்? கல்யாணம் பண்ணோன்னு 6 மாசத்துல பிள்ளைய பத்தி காட்டுங்க பார், நான் எப்படி ஆள் தெரியுமா சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்ல, அவருக்கு முடியல. கடைசியில் எப்ப கொடுக்கறான்? 2 மனைவியரை கொடுத்து 2 மனைவிக்கு பிள்ளை இல்லாம ஆக்கி 2 மனைவி மூலமா கொடுத்த 2 பிள்ளைங்க எப்ப கொடுக்கறான்னு கேட்டா இவருடைய கிளப்பருவத்தில் கொடுக்கிறான், முதுமையில் கொடுக்கிறான். அவர் அதுக்கு நன்றி செலுத்துகிறார். எவ்வளவு பெரிய முதுமை தெரியுமா? அதையும் பாருங்க, எவ்வளவு பெரிய வயசுல எல்லாம் கொடுத்திருக்காங்க போது மலக்குகள் வர்றாங்க. வானவர்கள் இப்ராஹிம் நபிக்கு புள்ள பிறக்க போற செய்தியை சொல்றதுக்கு வர்றாங்க. அந்த வரும் பொழுது 2 வேளையா வர்றாங்க. ஒன்னு, இப்ராஹிம் நபி ஊருக்கு பக்கத்துல உள்ள ஊர்ல லூத் நபி இருக்கிறார். அவங்க 2 பேரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டவர்கள். லூத் நபியுடைய ஊரும் நம்ம தாம்பரமும் மெட்ராஸ் மாதிரி வச்சுக்கலாம்னு அப்படி பக்கத்து பக்கத்துல இருந்தாங்க. இந்த லூத் நபி சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி யார் வர்றா? மலக்குகள் மனித வடிவத்தில் வர்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி விடுறான், அழிக்க போறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் கிட்ட போங்க. அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறார்,
அவருக்கு நான் இப்பதான் புள்ள கொடுக்க போறேங்கிற செய்தியை சொல்லிட்டு அப்புறமேல அரிக்கிற வேலைக்கு போங்க. மலக்குகள்லாம் வர்றாங்க. வந்தவன என்ன செய்யறாரு, அவருக்கு மலக்குன்னு தெரியல, மனித வடிவத்தில் வர்றாங்க. உடனே ஒரு கன்று குட்டியை அறுத்து பொறிச்சு கொண்டாந்து முன்னாடி வைக்கிறாரு. அலா தாக்குலூன், சாப்பிடுங்க. மலக்கு சாப்பிடுவாங்களா? மலக்கு இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அப்ப மலக்கு சாப்பிட மறுக்கிறாரு. அப்பதான் விளங்குறாரு, ஆகா மேற்று வேற இவங்க மனிதர்கள் இல்ல. அப்பதான் சொல்றாங்க, நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம், லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம், அதோடு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்வதற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. இஸ்ஹாக்குன்னு உங்களுக்கு பிள்ளை பெற போகுது, அந்த இஸ்ஹாக்குங்கிற குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். இஸ்ஹாக்கு பின்னாடி யாக்கூப், பஷர்னாஹு பி இஸ்ஹாக வமின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப். இஸ்ஹாக்கு பிறக்கும், இஸ்ஹாக்கு இளமை அடைஞ்சு அவருக்கு யாக்கூப்ங்கிற பிள்ளையும் பிறக்கும்னு சொல்லி நற்செய்தி சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவருடைய ஒய்ஃப் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க உள்ள இருந்து இதை கேட்கிறாங்க. சிரிப்பு தாங்க இல்ல. அது சந்தோஷத்துல அந்த அம்மா சிரிக்கல. மலக்கு வந்து புள்ள பெற போது நற்செய்தி சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அலிதுவான அஜூசுன், நான் படுகிழவி, எனக்கு புள்ள பிறக்குமா, ஹாதா பாலி செய்கா, இந்த ஆள் வேற படுகிழவன். யாரு புருஷனை காட்டி சொல்றாங்க, நானும் படுகிழவியா இருக்கிறேன், இந்த ஆள் படுகிழவனா இருக்கிறாரு, எங்களுக்கு பிள்ளையா, இன்ன ஹாதால செய்வுன் உஜாப். இது பெரிய ஆச்சரியம் தாங்க, பெரிய ஆச்சரியமா இருக்குங்க, நம்புற மாதிரி சொல்லுங்க, விளையாடுறீங்களா? அந்த அம்மா கேக்குது. அப்ப யாருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டதோ அவங்கள நம்பல என்று சொன்னால் பாத்துக்கிறங்க எப்படி நலண்டு. அந்த வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்புற மாதிரி ஒரு செட்டப் இருந்தா நம்பிருப்பாங்க. ஒரு 35 வயசுல சொன்னார் பொம்பளை நம்பாம இருப்பாளா? 75 வயசு கிழவிக்கு சொன்னா என்ன செய்வா? சிரிக்கத்தான செய்வா? என்னது எனக்கு பிள்ளையா 75 வயசுலயா இந்த கிழவிக்கா சொல்வாளா இல்லையா? இது எதை காட்டுது? எப்ப ஒருத்தர் ஆசைப்படுவார் அப்ப கொடுக்கல, எப்ப கொடுத்தா அன்பு செலுத்துவார் அப்ப கொடுக்கல, எப்ப கொடுத்தா ஒழுங்கா வளர்க்குவார் அப்ப கொடுக்கல, எப்ப கொடுத்தால் இவருடைய தள்ளாத வயதுல அது உதவுமோ அப்ப கொடுக்கல. எப்ப கொடுக்கறான்? இந்த இன்னைக்கு நாளைக்கே போற ஒரு நேரத்துல பிள்ளைய கொடுத்து என்னதுக்கு ஆகுறதுங்கிற. இதுல அல்லாஹ் எதை காட்ட வர்றான்? நினைச்சா இப்ராஹிம் நபி கொடுக்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய நபிமார்கள் உலகத்து மனிதர்கள்ல அந்த ஒரு ஆளத்தானுங்க ஹலீல்ங்கறான் அல்லாஹ். இப்ராஹிம் நபிக்கு மட்டும்தான் என்ன செய்யறான்? இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் எனக்கு ஃப்ரெண்டுங்கறான். மனுஷனுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. ஆனா அல்லாஹ் இவருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கறான். யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்து, எனக்கு எவனு ஃப்ரெண்டு கிடையாது, மனிதர்கள்ல இருந்து நான் ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா நீ தான்ப்பா நமக்கு ஃப்ரெண்டு. அப்படி அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு அடிபணிகிற விஷயத்துல என்ன ஏன்னு கேட்க மாட்டார். இது காலு ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படு, சொல்றத கேளுன்னு அல்லாஹ் சொன்னான். என்ன செய்யணும்னு கேட்கல. ஒரு அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் கட்டுப்பட்டேன்ட்டாரு. புள்ளை அருண்ணா என்ன நெசமத்தான் சொல்றியா விளையாடுறியான்னு கேட்கல, அறுக்கவா இப்படி ஆளவர். அல்லாஹ் சொல்லிவிட்டால் அந்த செகண்டே கட்டுப்படக்கூடியவராக யார் இருந்தா? இப்ராஹிம் நபி இருந்தாங்க. அதனால அல்லாஹ் வந்து நிறைய டெஸ்ட் வச்சான். அல்லாஹ் இதுபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிமை பல்வேறு கட்டளங்களிலே அல்லாஹ் சோதித்து பார்த்தான். அத்தம்மஹுன்ன, எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சார். அப்ப புள்ள கொடுக்கிற அதிகாரத்தை ஒரு ஆளுக்கு கொடுக்கிறதா இருந்தா யாருக்கு கொடுத்திருக்கணும்? யாரு கொடுத்திருக்கணும்? ஹலீலுக்கு கொடுத்திருக்கணும், நண்பருக்கு கொடுத்திருக்கணும். நம்முடைய ஒரு இடத்தை நம்ம யாருக்காவது கொடுக்க முடியாத ஒரு இடத்தை கொடுக்க நினைச்சா யாரு கொடுப்போம்? உயிர் நண்பர் என்று யாரை வச்சிருக்கோம் அவருக்கு தானே கொடுப்போம். அல்ல அவருக்கு கொடுக்க மாட்டேன்ட்டானே, புள்ளே கொடுக்கல, இல்லாத வயசுல கொடுக்கணும். இன்னொரு நபியை பாருங்க, ஜக்கரியா நபி. இவர் யாரு? இவரும் நீண்ட நீண்ட காலமா அல்லாட்ட கேட்கிறார், புள்ள வேணும், கொடுக்கல. கடைசி அணிஞ்சர் அல்லாட்ட அவர் தன்னுடைய நிலையெல்லாம் சொல்லி, அல்ல என்னெல்லாம் இப்படி நான் கேட்டுக்கிட்டே இருங்க தரமாட்டேங்கிறேன் அப்படின்னு அல்லாட்ட கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? ரப்பி இன்னி வஹனல் அலுமு மின்னி, யா அல்லாஹ் என் எலும்புலாம் தளர்ந்து போச்சு, நம்மள்ட்ட ஒண்ணுமே கிடையாது, ஜீவனே இல்ல அப்படின்னு விளங்கிக்கிட்டு சொல்றாரு. இன்னி வஹனல் அலுமு மின்னி, என்னுடைய எலும்பு ரொம்ப பலவீனம் அடைந்து விட்டது. வஸ்தஅல ராசு ஷைபா, தலை வேற வெள்ளை வெள்ளேர்னு மின்னுதல்ல, எனக்கு என்ன வயசாச்சு, எலும்பு தளர்ந்து போச்சு, தலை வேற வெள்ளை வெள்ளேர்னு என்ன செய்ய மின்னுகிறது. ஆனாலும் உன்கிட்ட கேட்கறத விட்டு நான் ஒதுங்க மாட்டேன். அதுக்காண்டி ஒதுங்கிடுவேனா? கிழவனா தான் உனக்கு தர முடியாதா? நான் கேட்கத்தான் செய்வேன் அப்படிங்கிறார். உலகம் சொல்லிவிட்டு முடியலன்னு உனக்கு முடியும்,
நாங்க எதை முடியாது என்று நினைக்கிறோமோ அது உனக்கு முடியும். எங்க கணக்கு நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். நம்மள என்ன நினைக்கிறோம்? நம்ம புள்ள எப்ப கேட்போம்? எப்ப கேட்பீங்க? ஒரு ஆளுக்கு புள்ள என்னன்னு வைங்களேன், 25 வயசுல கல்யாணம், 25 வயசுல கேட்பாரு, 30 வயசுல கேட்பாரு, 35ல இப்படி அரைக்குறை ஆயிடுவாரு, 40 ஆனா அது காவாச்சு தான் கேட்பாரு, 50 ஆச்சுன்னு வைங்களேன், இங்க நமக்கு பிள்ளையாவது வர்றதா அப்படிம்பாரு. 95 வயசுல கேட்பீங்களா? 95 வயசு வரைக்கும் பிள்ளையே இல்ல. அப்ப என்ன பண்ணிடுவீங்க? இப்ப எப்படி வர வேண்டிய இடத்துல வரலையே, இப்ப எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம தளர்ந்துருவோம். இவர் தளரல, நபி இல்லையா? அவர் நினைக்கிறாரு நம்ம எது முடியாதுங்கிறோமோ அவனுக்கு முடியும். அவன் நினைச்சா தள்ளாத வயசுல கூட அந்த வீரியத்தை கொடுத்து பிள்ளைய தருவான் அப்படின்னு நம்பி அல்லாட்ட கேட்கிறார். அல்லாஹ் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? குழந்தையும் கொடுத்து பேர் வச்சு கொடுத்தான். இன்னானு பஷீருக்கு பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யான்னு பேர் சூட்டி உனக்கு ஒரு புள்ளைய தருகிறோம். இந்த பேர் இதுக்கு முந்தி யாருக்கும் வச்சது இல்ல, நானே பேர் வச்சு நானே உனக்கு பிள்ளைய தர்றேன். பேர் அல்லாஹ் வச்சு விட்டான். அவருக்கு பிள்ளைய கொடுக்கும் பொழுது ஆம்பளை பிள்ளைய கொடுத்துட்டு உனக்கு பேரு நானே வைக்கிறேன், யஹ்யான்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி பேரையும் வச்சு கொடுத்து விட்டான். இவர் தானே கேட்டாரு, அல்லாஹ் கொடுத்துறான்ல நம்பணும்ல, கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அவருக்கு சந்தேகம் வருது. அதுக்கு முந்தி உறுதியா இருந்தவர் அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொன்னோன்னா அவர் நினைக்கிறாரு நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ப ஏன் அவருக்கு. அவர் கேட்கிறாரு, ரப்பி ஜல்லி ஆயா, அல்ல நீ குடுத்துட்டேன்னு சொல்ற, என் பொண்டாட்டி வயிற்றுல குழந்தை இருக்குதுங்கிற விஷயம் 6 மாசம் நான் அந்த காலத்துல போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். அந்த காலத்து முறையில் என்ன செய்யணும், வயிறு பெருசா பண்ணதான் தெரியும். 4-5 மாசத்துக்கு பிறகு எனக்கு தெரியும். அவ்வளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்ல. இப்ப என் மனைவி சூழ் கொண்டு விட்டாள் என்பது எனக்கு இப்பவே தெரியணும். என்னைக்கு என் மனைவியுடைய கருவுல குழந்தை உண்டாகி விட்டதோ அங்கே எனக்கு தெரியணும். அல்லா ரப்பி ஜல்லி ஆயா அப்படிங்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான், உனக்கு அத்தாச்சி வேணுமா? அப்ப ஒரு 3 நாளைக்கு உனக்கு பேச்சு வராது போ. அல்லா துகல்லி மன்னாஸ ஸலாஸ லயாலின் சவியா, 3 நாளைக்கு வாயை திறந்த பெர்பேதான், பேச்சு வராது. அப்ப நீ விளங்கிக்கிறல, நம்ம மனைவி சூழ் கொண்டு விட்டால் அப்படின்னு விளங்கிக்க. அப்ப அவருக்கு பேச்சு என்னைக்கு வரலையா நீங்க முடிவு பண்ணிக்கிட்டாரு, கரு வளர ஆரம்பித்து விட்டது விளங்கிட்டார். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்? அந்த அளவுக்கு தள்ளாத வயசுல தலையெல்லாம் நரைச்சி போய் எலும்பெல்லாம் பலவீனம் அடைந்து அவருக்கு புள்ள இல்லைன்னு ஆயிருச்சே. கடைசி காலத்துல எல்லாம் கொடுத்தானே, என்ன விளங்குது? என்ன விளங்குது? அவன் கையில இருக்குது, யார் கையில இதை கொடுக்கல. நாகூர் ஆண்டவர் அவருக்கு புள்ள உண்டா முதல்ல? இவன் என்ன செய்யறான், நாகூர் ஆண்டவரே பிள்ளைய தாங்குறான். இந்த நாகூர் ஆண்டவருக்கு எல்லாம் பிள்ளைய கொடுத்தானா, அவருக்கு பொண்டாட்டியை கொடுக்கல. பிள்ளைய கொடுக்காட்டா கூட அது ஒரு கணக்கு, பொண்டாட்டி கொடுக்கலன்னு என்ன கணக்கு? பொண்டாட்டி, அதாவது ஒரு மனிதனுக்கு ஆண்மை அந்த மாதிரியான உணர்வுகள் இருந்தா கல்யாணம் பண்றது கடமை, இல்லாட்டி வழி தவறிடுவான். என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு அது மாதிரியான ஆசை உணர்வுகள் இருக்கு, ஆணோ பெண்ணோ, அந்த கல்யாணம் செய்ய வேண்டும் என்ற பருவத்தை அடைந்து விட்டார்களே ஆனால், என கல்யாணம்லாம் தேவையில்லைன்னு சொல்வார்களே ஆனால், பலைஸ மின்னி, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு கல்யாணம் பண்ணணும். பண்ணலன்னா ரசூலுல்லாஹ் சேர்ந்தவர் இல்லை. இவர் மகானா இருந்தா என்ன பண்ணி ஆவனு, நமக்கு இந்த ஆசையெல்லாம் தந்திருக்கிறான், நம்ம கல்யாணம் பண்ணணும், அவர் பண்ணாமே இருந்துட்டார். இப்ப என்ன மேட்ரு, அவருக்கு அந்த மாதிரியான ஒரு இதே கிடையாது. அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஆசையோ அது மாதிரியான உணர்வுகளோ அது மாதிரியான சக்தியோ அவருக்கு கொடுக்கல. அல்ல அதையே கொடுக்கலங்கும் போது அவற்றை போய்கிட்டு பிள்ளைய கேட்கிற, புள்ள பெறுவதற்கு தேவையான சக்தி எல்லாம் கொடுக்காதனால பொண்டாட்டியை கொடுக்கல. அல்ல அவருக்கு யாரு கொடுக்கல? நாகூர்ல அடங்கியிருக்கிறார் நாகூர் ஆண்டவர். நாகூர் ஆண்டவருக்கு பொண்டாட்டி நகி. அப்புறம் என்ன பிள்ளை கேட்கிற அவர்கிட்ட போய்கிட்டு, அவரை எவன் வீட்டு பிள்ளைய எடுத்து வளர்த்தாருன்னு வருது. யூசுப் ஒரு ஆளு, அதுவும் என்ன புள்ள, அதுல பெரிய கதை விட்டு அடிச்சிருக்கிறாங்க. எப்படி புள்ள, ஒரு வீட்டுக்கு போனாராம், புள்ள இல்லைன்னு முறையிட்டாங்களாம். கதையை பாருங்க எவ்வளவு முரண்படுறாங்க. அவருக்கு புள்ள இல்ல, அவர் புள்ளைய கொடுப்பாருங்கிற நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி எப்படி கதை உண்டாக்குறாங்க. அவர் ஒரு வீட்டுக்கு போனாராம், போன உடனே நினைச்சாராம் புள்ள இல்லைன்னாங்களாம். புள்ள இல்லையான்னு சொல்லி வெத்திலையை மென்று கொடுத்தாராம் தின்னு. யாருக்கு? அந்த பொம்பளைக்கு. உடனே என்ன வாச்சான், வெத்தில வழியா கருவுண்டாயிடுச்சு. இவர் வெத்திலை மென்று கொடுத்த உடனே புள்ள, அந்த பொம்பளைக்கு புருஷன்லாம் இருக்குது, வெத்திலை மென்று கொடுத்தோன்னு புள்ள உண்டாயிருச்சான். அவர் சொல்லிட்டு போனாரா, நான் வெத்திலை மென்று கொடுத்துருக்கிறேன், உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். பிறந்த உடனே அந்த குழந்தை கேட்கும், என்ன கேட்கும், எங்க பாப்பா எங்கன்னு கேட்கும். பாப்பா எங்கன்னு கேட்டா என்கிட்ட அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். மூலது கிதாபுல இருக்கு இதெல்லாம், நான் கதையை விட்டடிக்கல. மூலது கிதாபுல ஷாவுல மீன் மூலது எழுதி வச்சுக்கிறான். குழந்தை பிறந்துச்சான். பிறந்த உடனே நினைச்சுட்டான், அதுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே ஐநா அபி, எங்க பாப்பா எங்க, அத்தா எங்க,
அவர் அத்தா சொன்னாரா, நான் தானடா அத்தா, நீ டூப்ளிகேட் அத்தா. அவர் சொன்னாரா, ஐநாபி ஹக்கா, ஹக்கான எங்க வாப்பா எங்க, உண்மையான வாப்பா எங்க? யாருக்கு பெத்த அப்பன்ட்ட கேக்குறான், எப்படி எங்க உண்மையான வாப்பா எங்க? ஆஹா, இவனுக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீ நாகூருக்கு போ, அங்க ஒருத்தர் இருப்பார் முசாபிரு, நெசமாதான் முசாபிர் வருது, பிச்சர் தானே சாப்பிட்டாங்க. இந்த நாகூர் ஆண்டவருங்கிற தொழிலா பண்ணாரு, சொத்தா வச்சிருந்தாரு, எப்படி சாப்பிட்டாரு? வீடுடா பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு. பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு ரிஸ்க் கேட்கறான். அவரே பிச்சை வாங்கி திண்டு பக்கீர்களோட சுத்தினார்னு வருது. வீடு விடா போய் யாசம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ரிஸ்க் கேட்கறான், அவர்கிட்ட போய் பிள்ளைய கேட்கறான். விளங்குதா உங்களுக்கு? இப்படி அவருக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி அவர் வெத்திலையிலே பிள்ளை கொடுத்தவராக்கணும்னு காட்ட வர்றான் நம்மள்ட்ட. வெத்திலையில கொடுத்த பிள்ளை வயிற்றுல வாய் வழியா சாப்பிடுறது, வயிற்று எங்க போகும்? அது கற்பாறைக்கு போகுமா? என்னங்கிற எச்சில்ல உயிரணுக்கள்லாம் இருக்கா, குழந்தை உண்டாகக்கூடியது இருக்குதா? இப்படி எல்லாம் இருந்தா இப்ராஹிம் நபி ஏன் எச்சையும் பொண்டாட்டி கொடுக்கல? ஜக்கரியா நபி ஏன் கொடுக்கல? இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா விளங்கிக்கிட்டு என்ன செய்யறோம்? குழந்தைய தாங்க அதிகாரம் அல்லாஹ்வுக்கு விளங்கல, எல்லா வல்லமே அவன்கிட்ட தான் இருக்குது. இந்த மேற்று விளங்கல, அதை விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான். கொடுத்துட்டு எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். கொடுக்கிறது கூட பெரிய மேட்டர் இல்லைங்க. கொடுக்காம இருந்தா கூட சகிச்சுக்கிடுவான். ஆம்பளை பிள்ளை இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் பொம்பளை பிள்ளை. 4 பொம்பளை பிள்ளை, 4ஐயும் கட்டி கொடுத்தாங்க. 4 உலகத்துல நல்லா வாழ்ந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க ஆசைப்படுறாங்க, என்ன ஆசைப்படுறாங்க? நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குமே. அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுக்குறான். அதுக்கு இப்ராஹிம் நபியுடைய பேரை வைக்கிறாங்க. இப்ராஹிம் தன்னுடைய பாட்டனார் பேரையே இப்ராஹிம் நபி பேரை வைக்கிறாங்க. வச்சு அது பால் குடிக்கிற பருவத்திலேயே அந்த குழந்தை இறந்துருது. யார் இறந்துடுறா? இப்ராஹிம் இறந்துடுறார். நபிகள் நாயகம் கண்ணுல இருந்து கண்ணீர் சார சாரையா வழியா. ஏன்? எவ்வளவு அந்த பிள்ளை மேல பாசம் வச்சிருப்ப, எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்லங்க. நமக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளையா இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? அப்படிதான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. கண்ணீர் கொட்டுது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா அழுவுறீங்க? என்ன சொல்றாங்க? இது இரக்க உணர்வு அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிர் ருஹமா, இரக்க உணர்வு உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ராஹிமுடைய ஜனாசாவை பார்த்து பேசுற மாதிரி நமக்கு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அல்லாஹ்னு ததுமவு, கண்களிலே இரத்த கண்ணீர் வடிகிறது. ஒல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் வேதனையில துடிக்கிறது. ஒ இன்னாலி ஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்சூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்கு நான் ரொம்ப கவலைப்படுறேன், தாங்க இயலல, பொறுக்க முடியல அப்படின்னு எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. இதுல அல்லாஹ் என்ன மெசேஜ் வைக்கிறான்? எவனுக்கோ குழந்தைய கொடுத்திருக்கிற அல்லாஹ், அபூ ஜஹலுக்கெல்லாம் குழந்தைய கொடுத்த அல்லாஹ், அல்லாஹ் இல்லைங்கிறவனுக்கெல்லாம் குழந்தைய கொடுத்திருக்கிற அல்லாஹ் யாரு கொடுக்கல? நபிகள் நாயகத்து கொடுக்கிற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டானுங்க. என்ன விளங்குது? இவன் சொல்றான், அது நோய் தீக்கிற அதிகாரம் அங்க இருக்குது, வைத்த வலி தீக்குனா இங்க போ, காய்ச்சலுக்கு அங்க போ, தலைவலிக்கு இங்க போன்னு சொல்லி பைத்தியத்துக்கு இங்க போன்னு பிரிக்கிறியடா. அவங்க பிள்ளைக்கு வந்த நோயை அவங்களுக்கு குணப்படுத்தி ஹயாத்தாக்க முடிந்ததா? மீடியா வேல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள். சகோதரர் எஸ்.எம். பாக்கர் ஆற்றிய உரைகள். இஸ்லாமும் அப்படி மீட்டெடுத்தாராம். கதை விடுறானுங்க. எப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அந்த புள்ள துடிக்க துடிக்க மரணிக்கும் பொழுது அழ முடிஞ்சதை தவிர எழுப்பி விட முடிஞ்சா? இவன் என்ன கதை விடுறான்? ஒரு அம்மா வந்தாங்களாம் அப்துல் கார் ஜீலானிட்ட, ஷேக் அவர்களே என் பையன் இறந்துட்டான், வாலிபன் இறந்துட்டான். எப்ப இறந்தான்? ராத்திரி இறந்தான். உடனே அப்துல் கார் ஜீலானி என்ன பண்ணாராம்? இப்படி எட்டி பார்த்தாராம், வானத்தை பார்த்தாராம். பார்த்தா அந்த மலக்குள் மௌத் இருக்காருல, அவர் கூடையில எல்லா உயிரையும் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாராம். எழுதி வச்சுக்கிறாங்க கதை, கூடையில அள்ளிட்டு போவாங்க உயிரை, அவன் எழுதி வச்சிருக்கான். அப்படி இப்படியா பார்த்தார் அப்துல் கார் ஜீலானி. பார்த்து நினைஞ்சாராம், ஓய் மலக்குள் மௌத் என்னங்க? அவர் பதில் சொன்னாராம், என்னங்க நீ எடுத்துட்டு போற சரி, இந்த புலானுடைய உயிரை மட்டும் விட்டுட்டு போ. நம்ம கேட்குதுல, அந்த பையனுடைய உயிரை மட்டும் விடு. அவர் சொன்னாரா, முடிய அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் விட மாட்டேன் அப்படின்றாராம். உடனே இவர் ஒரு கயிறு, பாச கயிறு வச்சிருந்தாராம், அது கைத்தை விட்டு அடிச்சாராம். மலக்குள் மௌத் காலில் அப்படி வசமா மாட்டிருச்சான். கைத்தை விட்ட உடனே சினிமாக்கள்ல மாட்டும்ல, கதாநாயகம் மாட்டும் போது அந்த மாதிரி கைத்தை போய் மாட்டிருச்சு. மாற்றோட ஒரு வெட்டுதான் வெட்டினாராம். கூடையில உள்ள உயிரெல்லாம் அப்படி கொட்டி போச்சான். கூடையில பிடிச்சிட்டு 1000 பேர் பிடிச்சிட்டு போயிருப்பார்ல, அப்படி அம்புட்டு உயிரும் கொட்டி போச்சான். அன்னைக்கு ராத்திரி மூத்தா பணம் எல்லாம் பொழிச்சுட்டானுங்களாம். 1000 உயிர் வந்து கொட்டி போச்சு. என்ன வயிறு 1000 உயிர் பாடிக்குள்ள நுழைஞ்சிருச்சான். அப்ப அடக்கம் பண்ணிருந்தா எப்படி நுழைஞ்சு தெரியல, இருந்தாலும் நுழைஞ்சிருச்சான்.
வெறுங்கையா அல்லாட்ட போனாராம். இங்கப்பா என்ன அல்ல கேட்டான, என்னப்பா வெறுங்கையா வந்திருக்கிறிய, அதை ஏன் கேட்கிறாள், அந்த மாதிரி ஒரு நடந்து போச்சுன்னு சொல்லி வளர்க்கணும். உடனே அவர் சொன்னாரா, அல்லாஹ் சொன்னானா, அட ஒண்ணுதானே கேட்டாரு, ஹபீப் முக்கியமான ஆள் தானே கேட்டார், கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டியா, அம்புட்டே விட்டு வந்துட்டிய. அல்லாஹ் இவருக்கு பயப்படுறான். அல்லாஹ் யாருக்கு பயப்படுறான்? அந்த ஆள் கேட்டாருன்னா உன்னை கொடுத்துட்டு வருவியா, நீ எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு வெறுங்கையா வந்து நிக்கிறியப்பா, ஒன்னு கொடுத்து வந்திருக்கலாம்ல. இப்படி எல்லாம் கதை எழுதி வச்சுக்கிறடா பாவிகளா. நபிகள் நாயகத்துக்கு பெத்த பிள்ளைய உயிராக்க முடியல, பார்த்து அழ முடிஞ்சிச்சு. பேர பிள்ளை சக்கராத்து ஹால்ல இருக்கிறான்னு சொல்லி ஜெயினபு கூப்பிட விடுறாங்க. நபிகள் நாயகம் போறாங்க, மடியில வைக்கிறாங்க குழந்தைய, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. ரசூலுல்லாஹ் துடிக்குது. பேர பிள்ளை துடிக்காதா, கண்ணுல இருந்து கொட்டுது கண்ணீர். வேற ஒண்ணு உங்களுக்கு செய்ய முடியல, மடியில இருந்துகிட்டே குழந்தை உயிர் போயிடும். பேர பிள்ளைய காப்பாற்ற முடியல. அவங்க பெத்து பிள்ளை 4 பிள்ளைல 3 பிள்ளை போய் தான் போச்சு. நபிகள் நாயகத்தினுடைய 3 பொம்பளை பிள்ளையும் அவங்க உசுரோட இருக்கும்போது மௌத்து. ஜெயினபு மௌத்தா போறாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிறாங்க. போய் நிப்பாட்டிருக்க வேண்டியதானே. ருக்கையா மௌத்தா போறாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிறாங்க. உம்மு குல்சும் மௌத்தா போறாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிறாங்க. மிச்சம் பாத்திமா மட்டும்தான். அவங்கள 6 மாசத்துல அற்பாயசுல போயிட்டாங்க. நபிகள் நாயகம் மௌத்தா போய் 6 மாசம் தான் இருந்தாங்க. அப்ப நபியுடைய குடும்பத்தாருடைய உயிரையே தடுத்து நிறுத்த முடியல. அப்ப குழந்தைய கொடுக்கிறது எடுக்கிறது எல்லாம் அவங்க எல்லாம் கொடுக்கிறான் தான் கொடுப்பான், எடுக்கிறான் தான் எடுப்பான். அதை கூட நபியோ வலியோ மகானோ பெரியாரோ தாயத்தோ தட்டோ தகடோ எதுவும் தடுத்து நிறுத்தாது. இப்படி எந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நல்லது கெட்டது எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்குங்கிற ஒரு அடிப்படை நீங்கள் நம்பிவிட்டால், நான் 2 தான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு அதிகாரத்தையா சொன்னா சுபுகாய் விடும். அறிவுள்ளவர்களுக்கு இது போதும். ஓ, இஸ்லாத்தினுடைய பேசிக்கே இதானா, நீ என்ன விளங்கணும்? அவன் தான் அனைத்து அதிகாரமும். எந்த மனுஷன்டையும் எந்த மகான்டையும் அந்த பொறுப்பு அவன் கொடுக்கவில்லை. அவன்கிட்ட தான் கெஞ்சணும், அவன்கிட்ட தான் சரணடையணும், அவன்கிட்ட தான் கோரணும், அவன்கிட்ட தான் மண்டியிடணும், அவன்கிட்ட தான் சாஸ்தாங்கம் பண்ணணும். எல்லா தேவைகளும் அவனிடத்திலே. என்னிடத்திலே கேளுங்கள், என்னையே நம்புங்கள் அப்படின்னு சொல்றான் இல்லையா. இந்த அடிப்படையை விளங்கி நம்முடைய நடைமுறைகளை நல்ல முறையிலே மாற்றிக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.